வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக 60ன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 120ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது இன்னமும் செல் ஜோன் தான் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ், நிறைய இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பிஇ அண்ட் பிபி நம்ம இங்கே பிபியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக வருவாங்க. பியும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் தான் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். பெக்டிடிஎம் அதை இண்டிகேட் பார்த்தோம்னா 3.1, பிகி ரேங்கிங்கில் பார்த்தோம்னா 2.6 இருக்கு. இது ரெண்டும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோவில் 0 தான் இருக்குது. ஸோ இப்போ நெகட்டிவாக இல்லைங்கிறதே ஒரு சந்தோஷம் தான். அதே சமயத்தில் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன், ப்ரீவியஸ் இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 23% நெகட்டிவாக போயிருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.5, ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு 2026க்கு 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே 2027க்கு 16% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஐஆர்எஃப்சி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இவங்க ரெனியூபிள் எனர்ஜிஸ்குள்ளெல்லாம் போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க வெறுமன ரயில்வே ஃபோக்கஸ்ன்னு மாத்திரம் இல்லாமல் வெளியில் இருக்கிறதுக்கும் ரெனியூபிள் எனர்ஜிக்கும் சேர்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதனால இவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபோர்த்கமிங் இயர்ஸில் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இவங்களுக்கு Q3 ரிசல்ட் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ரெவென்யூ, குவார்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் 0.7% குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் 10.5% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மார்ச் 2029 4.9 வச்சான். ஜூன் மாதம் 4.9 வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இது ரெண்டும் ஸ்டாக்னேட் ஆயிடுச்சா, எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அப்போ ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிக்குதுன்னா அங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4.9 பேஸாக வச்சுக்கிட்டு 5.4 இப்போ தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ 5.4 வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்கு. அவன் அப்போ 5.4 4.9லேருந்து, அதாவது 4.9 5ன்னு வச்சுக்கலாம். 5.4ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான், ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. அதனால கரெக்ஷன் லீட் எடுத்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இவன் 5.4 தாண்டி இவன் அடுத்தடுத்து போனான்னாக்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேயே ஏதாவது சப்போர்ட் கிடச்சி கொஞ்சமாவது சைட்வேஸாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை கொஞ்சம் கீழே 4.9, 5.5, 5க்கு கீழே 5 கீழே அது மாதிரிலாம் இறங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்ப்போம் இவங்களுடைய சப்சிக்வெண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு பார்ப்போம். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் 127. இப்போ அவன் பிரேக் பாயிண்ட்டு கீழே தான் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டு கீழே போயிட்டு இருக்கிறதுனால S1 98 to 109, S2 78லேருந்து 86, S3 48 to 60. பார்ப்போம் இவனுடைய அடுத்தடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ். இப்போ இந்த 5க்கு மேலே இந்த 5.5ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் S1 பிரேக் பாயிண்ட்டுங்கிற லெவலுக்குள்ளேயே கூட சுற்றிட்டு இருக்கலாம், சைட்வேஸ்குள்ளேயே போய்கிட்டு இருக்கலாம். அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டான், 5க்கு கீழே எல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா S2ஓ S3ஓ டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்ஃபார்மன்ஸஸ். இது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பிரேக் பாயிண்ட் 127, S1 98லேருந்து 109, S2 78லேருந்து 86, S3 48 to 60. சப்போஸ் புல்லிஷ் ட்ரெண்டாக மாறுச்சு, ட்ரேடர்ஸ் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். புல்லிஷ் ட்ரெண்டாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் புல்லிஷ் ட்ரெண்டாக வந்துச்சுன்னா R1 136லேருந்து 146, R2 165லேருந்து 176, R3 188லேருந்து 195. இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.